ஓகே, இப்போ பார்க்குறோம். அதாவது நமக்கு தெரியும் ஒர்க்குனா என்னன்னு தெரியும், எனர்ஜினா என்னன்னு தெரியும், பவர்னால் என்னன்னு தெரியும். ஓகே, இப்போ எனர்ஜிக்கும் ஒர்க்குக்கும் பவருக்கும் இடையே உள்ள ரிலேஷனும் தெரியும், டிஃப்ரென்ஸும் வந்து தெரியும், மூணுமே தெரியும். ஓகே, இப்போ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு ஃபார்முலாவில் வந்து நீட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. கால்குலேட் த இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ கார் ஆஃப் மாஸ் வந்து 800 kg. அதாவது ஒரு கார் இருக்குது, அந்த காருடைய மாஸ் வந்து என்ன சொல்கிறோம், மாஸ் எம்ஸ் ஈக்குவல் டு 800 kgன்னு வந்து சொல்கிறோம். ஓகே, when it accelerated from 20 meter per second square to 30 meter per second. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா 20 meter per second to v1 வந்து எவ்வளோ சொல்லியிருக்கோம்னா 20 meter per second. ஓகே, v2 வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா 30 meter per second சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ மாஸ் வந்து ஒன்று தான், வெலாசிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி வந்து இருக்குது. அப்போ கைனடிக் எனர்ஜி 1, அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, 1/2 mvi². அப்போ 1/2 மாஸ் வந்து என்ன இருக்குது, மாஸ் வந்து 800 இன்ட்டு vi² வந்து என்னது 20 ஹோல் ஸ்கொயர். ஓகே, 20 ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2ஐயும் 800 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் எவ்வளோ வருது, 400 வருது. ஓகே, அப்போ KE I is equal to 400 இன்ட்டு 20 ஸ்கொயர் எவ்வளவு 400. அப்போ 400 இன்ட்டு 400 116 4 0. ஓகே, அப்போ 160 கிலோ ஜூல் அப்படி வந்து சொல்லுவோம். இதை வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 160 கிலோ ஜூல்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கடுத்து பார்க்குறோம் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து 1/2 m இன்ட்டு vf ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதில் வந்து இது வந்து vi. ஓகே, இது வந்து vf. அப்போ vf வந்து என்னது 30 மீட்டர் per செகண்ட். அப்போ 1/2 இன்ட்டு 800 இன்ட்டு vf² வந்து எவ்வளவு 30 ஸ்கொயர்டு. அப்போ அதே மாதிரி இதை அடித்தோம்னா 400. ஓகே, அப்போ 400 இன்ட்டு 30 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் 900. ஓகே, இப்போ பார்க்குறோம். அப்போ 400 இன்ட்டு 900 3640. ஓகே, அப்போ 360 கிலோ ஜூல் இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து நம்மளுக்கு 160 கிலோ ஜூலு, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து 360 கிலோ ஜூலு. அப்போ என்ன சொல்கிறோம், இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜினா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ 360 கிலோ ஜூல் மைனஸ் 160 கிலோ ஜூல் சீக்குவல் டு 200 கிலோ ஜூல். அதுதான் வந்து இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல வந்து அதாவது எப்பயுமே வந்து ஒவ்வொன்றும் ரிலேட் பண்ணும். ஓகே, சப்போஸ் ஒரு கார் இருக்குது, கார் வந்து ஸ்டேஷனரி பொசிஷனில் வந்து இருக்குது, அது வந்து மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்போது எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கொடுக்குறோம், அப்போ கைனடிக் எனர்ஜி கொடுக்கும்போது இனிஷியல் ஸ்பீடு வந்து என்ன சொல்கிறோம்னாக்கும் என்ன சொல்கிறோம் 20 மீட்டர் per செகண்ட் சொல்கிறோம், ஃபைனல் ஸ்பீடு வந்து 30 மீட்டர் per செகண்ட் சொல்கிறோம். அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி அல்லது இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி வந்து 200 கிலோ ஜூல் வந்து நம்ம சொல்கிறோம்.